வீடியோல இந்த பொண்ணுடைய அம்மா இறந்து போயிறாங்க. அவ்வளோ அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கு அவங்க அப்பா நீ ஃபீல் பண்ணாத விடுவா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல எனக்கு வேணாம் எனக்கு எங்க அம்மாவுடைய ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உங்க அம்மா உன்னை ஒழுங்கா சாப்பிட சொல்லியிருக்காங்க ஒழுங்கா சாப்பிட சொன்னதும் சரி எடுத்துட்டு வாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டு படுத்துடுறா. அவ தூங்கினதும் அவங்க அப்பா போய் கட்டில படுக்க வச்சுட்டு நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரான். அவளும் அவங்க கிட்ட எங்க அம்மா விட்டு போன மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நல்லா போக மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவளும் அவங்க சித்தி வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்கும் பையன் பிறந்துறான். அவங்க பையன் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அம்மா இது நல்லா இருக்கா எனக்கு சூப்பரா இருக்குன்னா அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து இது நல்லா இருக்காமான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா. அதுக்கு அவங்க அந்த பையன் வந்து எனக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு தம்பிக்கிட்ட கொடுனதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் பிடுங்கி கொடுத்து ஒழுங்கு மரியாதை போயிட்டு அப்படின்னு அமுச்சு விட்டுறா. அவங்க சித்தியை சமைச்சிட்டு இருக்கும்போது அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு யார் அம்மான்னு சொல்ற சித்தின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உட்கார் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு சுடு சுடா வாயில ஊட்டி சாப்பிடு சாப்பிடு சோறு கேப்பியா அப்படின்ட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அடுத்து அவங்க அப்பா வந்துறாரு. அவங்க அப்பா கிட்ட எதனா சொன்னா நான் அவ்வளவுதான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் மிரட்டி வைக்கிறா. அவனும் அவங்க அப்பா வந்தோடனே என்னம்மா பாப்பால சாப்பிட்டால அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்றா. அவங்க அப்பாவும் அந்த பாப்பாவை கூப்பிட்டு சாப்பிட்டாம கேட்டதுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அமைதியா போயிடுறா. நீங்க அந்த பொண்ணு துணி துவைச்சிட்டு இருக்கா. துணி துவைக்கும் போது அக்கா நீ என்ன பண்ற அப்படின்னு வந்து அந்த பையனும் கேட்கறா. அப்படி கேட்கும்போது தம்பி எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பையன் போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா அக்கா தண்ணி கேட்கறா அப்படின்னு அவ ஒன்னும் வேலை வாங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அவளும் குடிச்சிட்டு வாயிலா எரியுதுன்னு அழுகுறா. அதனால அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுது. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி வீடு உனக்கு சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்க போயிடுறாங்க. அவங்க அக்கா வந்து தொட்டு பார்த்துட்டு நம்ம தம்பிக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது நம்ம அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்துட்டு வந்து நல்லா பிழிஞ்சு தொடச்சு விடுறா. உடம்பு ஃபுல்லா தொடச்சதும் நீ கவலைப்படாத தம்பி உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவளும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து விளாட்றது ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீ பண்ணதுனால எனக்கு உடம்பு சரியாச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை தூக்க சொல்லி அவனும் சந்தோஷமா சிரிச்சு விளாண்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா வந்து நீ ஏன் எங்க பையனெல்லாம் தூக்குற சாவடிக்க பாக்குற அப்படின்றதுக்கு அம்மா நீ அமைதியா இருப்பான் நான் இனிமே அக்கா கூட விளாடுவேன் நீ எதுவுமே கேட்க கூடாது நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும் இப்போ அமைதியா நீ ஏதாவது சொன்னா நீ செய்யறதெல்லாம் நான் வெளியே சொல்லிடுவா அப்படின்னு அவங்க அம்மா அமைதியா